வணக்கம். இப்போ நாம வாட்ஸ்அப் டெம்ப்ளேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல மார்க்கெட்டிங், யூட்டிலிட்டி அப்புறம் அத்தென்டிக்ஸ்னு 3 டைப்ஸ் இருக்கு. உங்க பிசினஸோட ப்ரமோஷனல் மெசேஜஸ்க்கு மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்டையும், ஆர்டர் அப்டேட்ஸ் அல்லது பில் ரிமைண்டர்ஸ்க்கு யூட்டிலிட்டி டெம்ப்ளேட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஓடிபி அனுப்பி வெரிஃபை பண்ண அத்தென்டிக்ஸ் கேட்டகரி இருக்கு. இப்போ ஒரு புது டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணதுமே மெசேஜ் ஃபார்மேட்டை சூஸ் பண்றதுக்கான 11 ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். டெக்ஸ்ட் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் அனுப்ப இதை பயன்படுத்தலாம். டெக்ஸ்ட் மற்றும் ஹெடர் ஒரு தெளிவான ஹெடரோட மெசேஜ் அனுப்பலாம். மீடியா மற்றும் கேப்ஷன் போட்டோ அல்லது வீடியோவை ஒரு கேப்ஷனோட சேர்த்து அனுப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லொகேஷன் உங்க பிசினஸ் லொகேஷனை கஸ்டமர்ஸ் கிட்ட ஷேர் பண்ண இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன்ஸ் கஸ்டமர்ஸ் ஈஸியா கிளிக் பண்ற மாதிரி பட்டன்ஸ் இதுல ஆட் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஃப்ளோ கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண இந்த ஃப்ளோ ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்டலாக் உங்க கடையோட கேட்டலாக இதுல காட்ட முடியும். ஆர்டர் டீடைல்ஸ் ஒரு ஆர்டரோட முழு விவரங்களையும் அனுப்ப தனிப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. ஆர்டர் ஸ்டேட்டஸ் கஸ்டமரோட ஆர்டர் அப்டேட்டை தெரிவிக்க இதை பயன்படுத்தலாம். மல்டி ப்ராடக்ட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை ஒரே மெசேஜ்ல கஸ்டமர்ஸ் பார்க்குற மாதிரி அனுப்பலாம். கேரசல் போட்டோக்களை ஸ்லைட் பண்ணி பார்க்குற மாதிரி டிசைன்ல அனுப்ப கேரசல் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க தேவைக்கேத்த மாதிரி இதுல இருக்கிற எந்த ஆப்ஷனை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தா போதும். ஓகே, இப்போ பட்டன் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்து என்ன? உங்க பிசினஸ் சேல்ஸையும் கஸ்டமர் சப்போர்ட்டையும் ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணுங்க, டைம் சேவ் பண்ணுங்க, growth டபுள் பண்ணுங்க. இப்போவே சைன் அப் பண்ணுங்க.